மிதுன ராசிக்காரர்களே, தொட்டதெல்லாமே துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் வரன் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் விசாரித்து பார்த்து கல்யாணத்தை முடிக்கணுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுங்க. குறிப்பாக மே 14ஆம் தேதி முதலே நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கணுங்க. டயட் கண்ட்ரோல் அது இனிமேல் அவசியம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மே 18ஆம் தேதி முதல் தைரியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அம்மாவும் உடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வண்டி வாகனம் பழசு வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் புதுசு வாங்குவீங்க. உத்தியோக வகையில் கொஞ்சம் வேலை சுமை இருந்துகிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன பரிசு பாராட்டுகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு கலக்கம், முடிவெடுக்கிறதுல ஒரு சிரமம் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சிரமங்கள், கலக்கங்கள் அதிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை நீங்கள் வணங்குறது நல்லது. ஸ்ரீ நரசிம்மரை கும்பிடுங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் மறவாமல் நரசிம்மரை கும்பிடுங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் துணி வாங்கி கொடுங்க. நீல நிற துணி வாங்கி கொடுங்க. நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. கடகராசிக்காரர்களே, தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைச்சி நிரந்தர வருமானத்துக்கான வழிவகைகளெல்லாம் உண்டாகுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அவங்களும் பொறுப்பாக பாசமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. ஏன்னா வாகனஸ்தானத்தில் தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால புது வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய கடனை தீர்ப்பீங்க. புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அந்த நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்குங்க. மே 14ஆம் தேதி முதல் நீங்கள் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாமே போய் வருவீங்க. மனசில் பட்டதெல்லாம் பளிச்சுன்னு இனிமேல் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் வடிகட்டி பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே நீங்கள் மதிக்கப்படுவீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த விசுவாச வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் கும்பிட்றது நல்லது. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு பச்சைப்பயிறு தானமாக கொடுங்க. இந்த வருடம் சிறப்பாக இருக்குங்க.